Taste the Daily. இப்போ நம்ம திரையில் பார்க்கக்கூடிய காட்சி வளசரவாக்கத்தில் திரு சிவகார்த்திகேயன், நடிகர் சிவகார்த்திகேயன் வாக்களித்த காட்சிகளை பார்த்தோம். இன்னொரு பக்கம் சாலி கிராமத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய மகனும் வேட்பாளரும் விருதுநகர் வேட்பாளரும் விஜய் பிரபாகர் மற்றும் அவருடைய இன்னொரு மகன் எல்லாரும் வாக்களிக்க வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். சாலி கிராமத்திலேருந்து காட்சிகளை பார்க்கின்றோம். இதே வாக்குச்சாவடியில் தான், இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனும் வாக்களித்தார் அப்படின்னு அறிகின்றோம். விருதுநகர் வேட்பாளராக இருந்தாலும் தென் சென்னை வாக்காளர்களாக திரு விஜயகாந்துடைய குடும்பத்தார் இந்த முறை அவர் இல்லாமல் அவங்க வாக்களிக்கக்கூடிய ஒரு துர்பாகியமாக அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. சாலி கிராமத்திலேருந்து தென் சென்னையிலிருந்து காட்சிகளை பார்க்கின்றோம். வளசரவாக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் மற்றும் அவருடைய இணையர் வாக்களிக்கக்கூடிய காட்சிகளையும் திரையில் பார்க்கின்றோம். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய இரு மகன்கள் சண்முக பாண்டியன் மற்றும் விஜய் பிரபாகர் வாக்களிக்க வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அதில் ஒருவர் வேட்பாளரும் கூட விருதுநகரில் முரசு சின்னத்தில் நிற்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய குடும்பத்தாரோடு வாக்களிக்கக்கூடிய காட்சிகள் இவை. இன்னொரு பக்கம் திரு சிவகார்த்திகேயன் வாக்களிக்கக்கூடிய காட்சிகள். ஒரு வழியாக நீண்ட காத்திருப்புக்கு பிறகு கௌதம் கார்த்திக் வாக்களிக்க சென்று விட்டார். இதே வாக்குச்சாவடியில் தான் நடிகர் ரஜினிகாந்தும் வந்து வாக்களிக்கணும். முனைவர் டாக்டர் தமிழிச்சி தங்கபாண்டியன் வாக்களித்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். சொன்னேன்னா இருவரும் நெய்பர்ஸ். டாக்டர் தமிழிசையும் திருமதி பிரேமலதாவும் இருவேறு அணிகளில் இருக்கிறாங்க. ஆனால் ஒரே பகுதியை சேர்ந்தவர்கள், நீண்டகால அறிமுகமான தோழிகள் என்ற அளவில் ஒருவரை ஒருவர் பார்த்து பரஸ்பரம் வாழ்த்துக்களை தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். இது பொலிட்டிக்கலி கரெக்ட். அக்கா வந்து வேட்பாளர்கள் அடிப்படையில் ஒரு ஓட்டரை சந்திச்சிருக்கிறேன்ட்டாங்க. Taste the Daily.